Assalamualaikum நண்பர்களே, வெல்கம் டு ஹிதாயஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னாக்கா இன்ஸ்டன்ட் ட்ரைனட் பவுடர் எப்படி வீட்லயே செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ட்ரைனட் பவுடர் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 50 கிராம் பாதாம் நான் வந்து தோல் உரிச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். 50 கிராம் பிஸ்தா எடுத்து வச்சிருக்கேன். 50 கிராம் முந்திரி எடுத்து வச்சிருக்கிறேன். 4 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். சுகர் வந்து 3/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். குங்குமப்பூ தேவையான அளவு நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை நான் வந்து ஸ்டவ்ல வச்சிருக்கேன். இது ஹீட் ஆயிட்டு இருக்கும்போது நான் வந்து எடுத்து வச்ச 3 நட்ஸையும் இதில் லேசாக நான் வந்து இந்த நட்ஸை வறுத்து எடுத்துக்க போகிறேன். கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச பிஸ்தா அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம். இதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா கூல் டவுன் பண்ண விட்டுருவோம். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச நட்ஸை இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிப்போம். இதில் நம்ம எடுத்து வச்ச 4 ஏலக்காய், சுகர் வந்து இதில் நம்ம ஃபஸ்ட்டு இதை பவுடர் பண்ணிப்போம். பவுடர் பண்ணிவிட்டு சுகர் இதில் ஆட் பண்ணிப்போம். பாருங்க, நான் வந்து இதை கொஞ்சமாக பவுடர் பண்ணிட்டேன். இதில் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஸ்ட்ராங் அளவுக்கு குங்குமப்பூவும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது இதை பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன். இதை நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம தேவைப்படும் போது பாலில் கலந்து சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தான ஒரு ட்ரிங்க் கிடச்சிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 2 கிளாஸ் பாலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. இதுலேயே சுகர் இருக்கிறதுனால உங்களுக்கு சுகர் தேவைன்னா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நான் சூடாக காய்ச்சின பாலை எடுத்து வச்சுருக்கிறேன். நமக்கு இன்ஸ்டன்ட் ட்ரைனட் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம வீட்டில் யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்தால் கூட நம்ம டக்குன்னு இதை பண்ணி கொடுத்துடலாம். பாருங்க, நம்ம குங்குமப்பூலாம் ஆட் பண்ணதுனால இதில் நல்ல ஒரு கலர் தெரியுது பாருங்க. இப்போ உங்களுக்கு தேவைன்னா ஆப்ஷனல் தான் இது. நான் இப்போது கொஞ்சமாக பாதாம், கொஞ்சமாக பிஸ்தா இதெல்லாம் நான் வந்து சும்மா க்ரஷ் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ட்ரைனட் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம். எங்களோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போடா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். பாய்.